இந்தியாவில் குறைஞ்ச செலவில் அதிக நன்மை தரக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் எது? ஒரு 5 நிமிஷத்தில் அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், பட் நம்முடைய இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி நம்ம கிளைமை ஹாஸ்பிட்டலில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னதான் வாய்ப்பு இருக்குது? குறிப்பாக இது ஒரு நல்ல இன்சூரன்ஸ் நிறுவனம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுன்னு பார்த்துட்டு நீயே சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் ஒவ்வொரு நபர்கள் அவங்களுடைய வாழ்விடம், அவங்களுடைய மாவட்டம், அவங்களுடைய தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது, இதை பொறுத்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுறதற்கும் செம்மையாக இதை பற்றியான டீட்டெயில்டாக தெரிந்து கொள்வதற்கும் இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். இது வரையிலும் சொல்கிறத விட இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் யாருக்குமே தெரியாத புரியாத பல விஷயங்களாக இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நிறைய குடும்பங்களில் உடல்நிலை பிரச்சனை அப்படிங்கிறது வரதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு 10,000 20,000 ரூபானா கண்டிப்பாக அந்த குடும்பத்தால் அதால் அக்செப்ட் பண்ண முடியும், செஞ்சுட்டு போயிடுவாங்க. 20 லட்சம் 10 லட்சம்லாம் வரும்போது இந்த இடத்துல தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. நிறைய வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி யூடியூப்லலாம் சில காணொலிகளை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த நபருக்கு உதவி தேவை, இந்த நபருக்கு உதவி தேவை, தயவு செஞ்சு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, இல்லை இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக அவங்களால என்னெல்லாம் முடியுமோ, எங்கேருந்தெல்லாம் கடன் வாங்க முடியுமோ அந்த பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு அவங்க குடும்பத்தில் யாரோ ஒரு நபருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் போது நம்ம முன்னாடி வந்து கையேந்தி நிற்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போது தான் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது, சரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவுக்கு வர்றதுக்கான மெயின் ரீசன் இது. சாதாரண ஒரு வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உறவுகள், நண்பர்கள், ஏன் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், இப்படி யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை புக் மார்க் பண்ணி வைக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கும். ஆன்லைனில் இதை நான் சொல்கிறதுனாலையோ இல்லாட்டி இந்த மாதிரியான வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது யார்கிட்ட இது எடுக்கிறது, ஏஜென்ட் வழியாக எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஆன்லைனில் அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் வழியாக எடுத்தாலும் சரி, கம்பெனி வழியாக எடுத்தாலும் சரி, இந்த இன்சூரன்ஸை யார் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா அந்த நிறுவனங்கள் மட்டும்தான், வேறு யாராலையுமே ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ எதில் எடுத்தாலுமே உங்களுக்கு சேம் அதே இன்சூரன்ஸ் தான் கிடைக்க போகுது. ஆன்லைனில் நம்ம எடுக்கும்போது 25% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 51க்கும் அதிகமான நிறுவனங்களை நீங்களே கம்பேர் பண்ணலாம். ஏகப்பட்ட விஷயங்களை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்காங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கான அந்த ஒரு பாலிசியை நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஒரு லிங்க் இருக்குது, டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு லிங்க் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து இதை பார்க்குறவங்களுக்கும் 25% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் நமக்கு தேவையான, நமக்கு உபயோகமான ஹெல்த் இன்சூரன்ஸ் எது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் சொடக்கணும்னு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய பின்கோடு இதெல்லாம் கேட்கும். இதை கொடுத்து முடிச்சு வச்சுக்கோங்க. இது ஏன் தேவைப்படும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கொடுத்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கம்பெனிஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதிலிருந்து தான் பெஸ்ட்டான ஒரு நிறுவனத்தை, ஒரு பாலிசியை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதிலே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்துடலாம். எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரே ஸ்க்ரீனில் உங்களால் இதில் பார்க்க முடியும். இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் வேற, கால் பண்ணி யாராவது பேசுவாங்களான்னு கேட்டால் தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து இதை பற்றியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கனாலும் இதை கொடுப்பாங்க. மாதம் ரூபாய் 400-500 தவணை செலுத்தி 1 கோடி வரை இருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் பிறகு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நாம் எப்போ, எப்படி, எந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகும், நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எப்போ நோய் வரும் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் எவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம பார்க்கறது ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது தான். 8,000 ரூபாய்க்கு ஒரு பாலிசி இருக்குது, 10,000 ரூபாய்க்கு ஒரு பாலிசி இருக்குது. இரண்டுமே 10 லட்சம் ரூபாய்க்கு தான் நமக்கு கவரேஜ் கொடுக்குது. அப்படின்னா நம்ம உடனடியாக என்ன செய்வோம், மாதம் 8,000 ரூபா கட்டினாலே போதுமே, எனக்கு தான் 10 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் கிடைக்குதே, நான் ஏன் 10,000 ரூபா கொடுத்து ஒரு பாலிசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதுதான் நம்ம விழக்கூடிய முதல் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். இரண்டு நிறுவனங்களையுமே கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறத பார்ப்போம். 10,000 ரூபா ப்ரீமியம் இருக்கக்கூடியதும் 8,000 ரூபா ப்ரீமியம் இருக்கிறதுக்கு ஒரே செட்டில்மெண்ட் ரேஷியோ தான். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பார்த்தா இதுக்குள்ளே தான் கொண்டு வச்சுருப்பாங்க. லட்டில் வச்சுன்னு பார்த்தியா, நட்டில் வச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்புகள் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கும். அதில் ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படிங்கிறது இருக்கலாம், ஒருவேளை கோப்பே அப்படிங்கிறது இருக்கலாம், இதையும் தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால தான் ப்ரீமியம் அப்படிங்கிறது 2,000 ரூபாய் கம்மியாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்டு நாலேஜ் இருந்தால் தான்
எது பெஸ்ட், சீப்பான பாலிசி அப்படிங்கிறத விட விலை கம்மியான பாலிசி, கொஞ்சம் விலை அதிகமான இருக்கக்கூடிய பாலிசி, அப்படி நம்ம யோசிக்காமல் ஃபியூச்சர்ஸ் எதில் அதிகமாக இருக்குது, நம்முடைய தேவை எதில் நிவர்த்தி ஆகும், இது எல்லாமே நாம் புரிந்து கொள்ள முடியும். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் மற்றும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அது என்ன நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்? நாம் ஒரு கம்பெனிகிட்ட இருந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோன்னா இந்த கம்பெனி கூட டைப் ஆன ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் ஒரு பின்கோடு உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த பின்கோடு கொடுத்த உடனே நீங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்கிட்ட இந்த மாதிரி இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த நிறுவனங்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கூட அவங்க டைப் வச்சுருக்காங்களோ இது எல்லாமே நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலிஸ்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா உங்கள் வீட்டுக்கு கிட்ட உதாரணத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே நிறைய முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் நாம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம்னா அந்த நிறுவனம் இவங்க கூட நெட்வொர்க் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்களா, இந்த ஹாஸ்பிட்டல் அந்த நெட்வொர்க் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அந்த ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இனிஷியலாக நான் 10 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் கூட நான் முன்பணம் கொடுக்கவே வேண்டாம். ஏன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்கிட்டருந்தே அவங்க பைசாவாக வாங்கிக்கிடுவாங்க. இதுக்கு ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ட்ட நம்மகிட்ட கேட்கக்கூடியது என்ன, நம்முடைய இன்சூரன்ஸ் நம்பர் என்ன, அந்த நம்பரு கூடவே ஏதாவது ஐடி கார்டு இருக்கா அப்படிங்கிறது இரண்டையும் தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். இல்லை ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நெட்வொர்க்லேயே இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ்ட்டு நம்ம போய் அட்மிட் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பில்லையும் நம்ம என்ன செய்யணும்னா கலெக்ட் பண்ணி வைக்கணும். அப்படி கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம எந்த நிறுவனத்திடம் இந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த நிறுவனத்திடம் எனக்கு ஒரு கிளைம் இருக்குது, பட் நெட்வொர்க்கில் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன், இதுதான் பில்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பில்ஸை சப்மிட் பண்ணால் அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை அவங்க என்ன செஞ்சுருவாங்க, நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. இதை தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் மற்றும் நெட்வொர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல விலை கம்மியாக ஒரு இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, 8000 ரூபா, அதில் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஹாஸ்பிட்டல் கூட தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுடைய நெட்வொர்க் லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனிக்க வேண்டியது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கா, இல்லை நம்முடைய வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அந்த நெட்வொர்க்கில் இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. இல்லைப்பா இப்போ நான் வேணால் கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து என்னால் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது, இப்போ கம்மியான விலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கோங்க. எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று அப்படிங்கிறது சிறப்பானது தான். சரி, முதல் விஷயத்தை பார்த்துட்டோம், நெட்வொர்க் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. இரண்டாவது விஷயம் என்ன? இரண்டாவது விஷயம் நம்முடைய கவரேஜ். நான் சொன்ன 10 லட்ச ரூபாலாம் இப்போ ஒரு மெடிக்கலாக நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரே நாளில் தீரக்கூடிய விஷயந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் அதற்காக பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஹேர்டாக இருக்குது, ரொம்ப செலவுக்கு உன்னதாக இருக்குது. மினிமம் கவரேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குழந்தையாக இருக்கும், நமக்கு ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு மினிமம் நம்ம என்ன செய்யணும்னா 5 லட்சம் கவரேஜ் அப்படிங்கிறது எடுத்து வச்சுருக்கணும். அதே நேரத்தில் 50 வயசுக்குள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கவரேஜாவது இருக்கணும். 50க்கும் மேலே இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாம ஒரு 15 லட்சமாவது என்ன செஞ்சிருக்கணும், கவரேஜ் அப்படிங்கிறது எடுத்திருக்கணும். இல்ல இவ்வளோலாம் என்னால் ப்ரீமியம் கட்ட முடியாதுன்னா நீங்க என்ன யோசிக்கணும்னா, நம்ம டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி ட்ரெஸ் போடுறோம், இதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம், அது இம்பார்ட்டன்ட், அது ஒரு செலவு கிடையாது, அதில் தான் நம்முடைய குடும்பமும் நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சேவிங்ஸும் கரையாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இருக்கக்கூடியதான் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்கு. பார்ஷியல் ரீஸ்டோரேஷன் இருக்கு, கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதென்ன ரீஸ்டோரேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கவரேஜ் நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். 7 லட்ச ரூபாயை ஏதோ ஒரு காரணத்துக்காக என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ மீதம் இருக்கும் 3 லட்ச ரூபா தான். என்னுடைய குடும்பத்தில் இன்னொருத்தவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக வேண்டியதாக இருந்துச்சு என்றால் எனக்கு 3 லட்ச ரூபா மட்டும்தான் நிறுவனம் தரும். மீதம் இருக்கும் செலவுகள் எல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு நபருக்கு 7 லட்ச ரூபா செலவாச்சு பார்த்தீங்களா, அடுத்த நபருக்கு அந்த 7 லட்ச ரூபாய் அவங்க ரீஃபில் பண்ணிடுவாங்க. அது 10 லட்ச ரூபாயாக இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்தில் 10 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் நம்ம எடுக்கிறோன்னா ஒரு நபருக்கு 7 லட்சம், இன்னொரு நபருக்கு ஏதாவது தேவைப்படும் போது அங்கேயும் ஒரு 10 லட்ச ரூபா செலவாகுனா அதுவும் 10 லட்சம். அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை பார்ஷியல் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 லட்ச ரூபா செலவாச்சுன்னா மீதம் இருக்கும் 7 லட்ச ரூபாய், அந்த 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக போட்டு 10 லட்ச ரூபா தந்துடுவாங்க. பட் இந்த கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷன் என்ன தெரியுமா, 10 லட்ச ரூபாய் நம்ம கவரேஜ் போட்டிருக்கோம். இந்த 10 லட்ச ரூபாயை ஒரு ஆளுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்து முடிக்கிற வரைக்கும் அது என்ன செய்யாது, கண்டிப்பாக ரீஸ்டோரேஷன் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டான பணத்தை நம்ம செலவு பண்ண பிறகு ரீஸ்டோரேஷன் ஆகிறத கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷன் அப்படின்னும், கொஞ்சமாக நம்ம செலவு பண்ணாலும் அதையும் ரீஸ்டோர் பண்ணக்கூடியது பார்ஷியல் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த டேர்ம்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான்
நாம் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியெல்லாம் போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லும்போது அந்த கஸ்டமருக்கு தமிழில் பேசுவாருன்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட கேட்க வேண்டியது தான், பார்ஷியல் ரீஸ்டோரேஷனா, ரீஇம்பர்ஸ்மெண்ட்டா, இல்லை நெட்வொர்க் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல் என்னெல்லாம் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சில நோய் ஒரு நபருக்கு 2 தடவை வந்துடலாம், இதயம் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ஒரே நேரத்தில் ஒரே நபருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் 2 நேரங்களில் தேவைப்படலாம். ஃபர்ஸ்ட் 1 மாதம், ஒரு 3 மாதத்துக்கு பிறகு மீண்டும் அந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் போது இந்த இடத்துல நம்முடைய ரீஸ்டோரேஷன் ஒரே நோய்க்கு திரும்ப திரும்ப ஒரே நபருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில நிறுவனங்கள் மட்டும்தான் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, பல நிறுவனங்களும் இதை ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அதனால தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயம் தாங்க சப்லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இதை பெண்கள், இப்போ கல்யாணமானவங்களாம் கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்க. இந்த சப்லிமிட்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சப்லிமிட்ஸ்னால் என்ன? இந்த நோய்க்கு நான் இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரிட்டிக்கலாக இல்னஸாக இருக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேன்சர். இந்த கேன்சருக்கு நான் 5 லட்ச ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் கவரேஜ் இருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஏன்னா அந்த இடத்துல சப்லிமிட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு தெரியாமலே ஒரு ட்ராப்பாக வச்சுருக்காங்க அந்த நிறுவனம். ஸோ சப்லிமிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா எந்தெந்த நோய்க்கு எவ்வளவு சப்லிமிட்ஸ் இருக்குது? நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதனால் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ஸே இல்லாத ஒரு நிறுவனம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது சிறந்தது. இல்லைப்பா நமக்கு இதெல்லாம் வராது, இந்த சப்ளிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் ரொம்ப ரேர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான எந்த இன்சூரன்ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருங்க. ஆனால் அவருடைய ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்னுடைய ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 20 லட்சம் ரூபாய் தான். அவர் போய் எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருன்னா 1 கோடி ரூபாய்க்கு நான் எடுத்திருக்கேன், 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனா முடியாது. 20 லட்சம் ரூபாய் தான் உங்களுடைய இந்த நோய்க்கு சப்ளிமெண்ட்ஸ் உங்களுடைய இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ மீதம் இருக்கும் 50 லட்சம் 60 லட்சம் செலவானாலும் நீங்கள் தான் கையிலேருந்து கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல தான் சிக்கல் இருக்குது. ஸோ இங்கே கவரேஜ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான், அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்கிறது தான். அடுத்தா நம்ம பார்க்க வேண்டியதான் வெயிட்டிங் பீரியட். குறிப்பாக ஒரு 30 நாட்களுக்கான ஒரு வெயிட்டிங் பீரியடை சில நபர்கள் வச்சுருப்பாங்க. சில எல்லா நிறுவனங்களுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு நபருக்கு தெரியுது ஒரு 20 நாளில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, இல்லாட்டி ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு ஃபீவர் வந்துடலாம், ஏதோ ஒன்று தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த 20 நாளுக்கு உள்ளே அவனுக்கு ஒரு நோய் வந்த உடனே ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு அந்த கிளைம் பண்ணிடுவாங்கல்ல. இதை தவிர்ப்பதற்கு தான் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் ஃபஸ்ட்டு கூலிங் பீரியடாக ஒரு 30 டேஸை வைப்பாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜில். ஆனால் பெண்கள் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட இந்த நோய்களுக்கு இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறதும், குறிப்பாக கர்ப்பம் அப்படிங்கிறதுக்கெலாம் வெயிட்டிங் பீரியடு சில நிறுவனங்கள் 2 வருடங்கள் வைக்கிறாங்க, சில வருடங்கள் 3 வருடங்கள் வைக்கிறாங்க. நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்ப்பா, நாளைக்கே என்னுடைய பொண்டாட்டி கர்ப்பமானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த நிறுவனம் அதுக்கான பே பண்ணிடும் அப்படின்னு சொல்லி 6 மாதத்தில் ஒருத்தன் நம்பிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த இன்சூரன்ஸுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வெயிட்டிங் பீரியடு 2 இயர்ஸாக இருக்கும். ஸோ கல்யாணமாகி 2 வருஷத்துக்கு பிறகு நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அந்த நேரம் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு ஆக்டிவேட் ஆகும், நமக்கு சரியான பயனுள்ளதாக இருக்கும். 6 மாதத்துலேயே அவங்க குழந்தை உண்டாயிட்டாங்கன்னா இது உள்ளே வராது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்முடைய ஃபேமிலியை நம்ம எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கோம், 2 வருடத்துக்கு பிறகு அடுத்த கிட்டா இல்லாட்டி 2வது கிட்டு வருமா, இதை கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாதவிடாய் அப்படின்லாம் சொல்லும்போது அது சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பல நிறுவனங்களும் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அங்கேயும் வெயிட்டிங் பீரியட்லாம் இருக்காங்கிறத 1க்கு 2 முறை சரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரூம் ரெண்ட் அப்படிங்கிறது தான். இப்போலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரூம் 7 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கும். ரூம் ரெண்ட் அப்படிங்கிறது 5000 ரூபாய் 50,000 ரூபாய் அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு. பட் அங்கே ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். 5000 ரூபாய்க்கு தான் ரூம் வந்து நீங்கள் எடுக்க முடியும் மேக்ஸிமமாக, அதை விட கூடிருச்சுன்னா நாங்கள் காசு தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நிறுவனம். இன்னொரு நிறுவனம் என்ன சொல்லுவாங்க, 5000 ரூபாய் தான் ரூம் ரெண்ட் கேப்பிங் இருக்குது, 10,000 ரூபா நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 மடங்காக ஹெல்த் இன்சூரன்ஸை பயன்படுத்திங்க, எனவே நாங்கள் 50% தான் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 கோடி ரூபாய்க்கே நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாலும் இந்த 50% எக்ஸ்ட்ராவாக ரூம் ரெண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறதா இருந்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 50% நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதை யூஸ் பண்ணுறதுனால 50 லட்சம் ரூபாய் தான் எங்களால் கவரேஜ் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏண்டா 5000 ரூபா ரூம் ரெண்ட் நான் தானே எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ண போகிறேன், இல்லாட்டி பைசா கொடுக்க போகிறேன், நீ ஏன் இது 50% கம்மி பண்ணிட்டேன்னு கேட்டால், இல்லை உங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில உருட்டுக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான்
ரூம் ரெண்ட் கேப்பிங்காக இருக்கட்டும், ரூம் ரெண்ட் லிமிடேஷனாக இருக்கட்டும், இது இல்லாத ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டானதாக இருக்கும். நான் சொன்னதெல்லாம் வச்சு இது எந்த நிறுவனம் பெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்குக்கு போய் ஃபில்டர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் நம்முடைய பின்கோடு கொடுத்ததுனால எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கூட நெட்வொர்க்காக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அது இல்லாமல் வெயிட்டிங் பீரியடுக்கான ஃபில்டர், இல்லை ரூம் ரெண்ட்டுக்கான ஃபில்டர், இல்லைப்பா அடுத்ததாக இந்த மாதிரியான கன்சியூமபிள்ஸுக்கான ஃபில்டர், இப்படின்னு சொல்லி எல்லா ஃபில்டர் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிறது தான். இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த நோய் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இந்த நோய் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக சொல்லிடணும். இல்லைனா நம்முடைய கிளைம் அப்படிங்கிறது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எங்ககிட்ட நீங்கள் இதை எடுக்கும்போது சொல்லலைங்க, அதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கும் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், நம்ம இந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கோ இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாங்கன்னா நம்முடைய நிறுவனம், ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் அதுக்கான செலவுகளை ஏற்பார்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது தான் இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட். அது சம்மந்தமான செய்திகள் அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கு சப்லிமிட்ஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கான வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ இருக்குது, அதுக்கான மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அந்த கவரேஜ் கிடைக்கிறதுக்கு, இது எல்லாத்தையுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கில் 3 மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்காங்கிறத உங்களால் ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். அதனால தான் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபில்டர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறத பல முறை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அடுத்ததான் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான செலவை ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை அந்த நிறுவனம் எடுத்துக்கொள்ளுமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா ப்ரீ அட் போஸ்ட் அப்படிங்கிறத, அதாவது 24 மணி நேரம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்மிட் ஆகியிருந்தால் மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அதையும் தாண்டி ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்போம். அதன் பிறகு தான் நம்ம அட்மிட் ஆகி நம்ம டிஸ்சார்ஜ் ஆன பிறகு மறுபடியும் ஒரு 5-6 தினங்கள் இல்லாட்டி 10 தினங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்போம். இதெல்லாம் நம்முடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டாப் அப் தாங்க. டாப் அப் அப்படின்னு சொல்லும்போது 10 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சோண்டு ப்ரீமியம் அமௌண்ட் நான் கட்டுறேன்னு சொன்னால் 20 லட்ச ரூபாயா டாப் அப் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ 20 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஃபர்ஸ்ட் சில நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா 10 லட்ச ரூபாயை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 7 லட்ச ரூபாய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு முடிஞ்சிருச்சுங்க. மீதம் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், இல்லை அதான் இருக்கே நமக்கு இன்னும் 13 லட்ச ரூபா இருக்கே, நம்ம தான் 20 லட்ச ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக வேண்டியதாக இருக்குது, 5 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா 3 லட்ச ரூபாய் நம்ம இனிஷியலாக எடுத்த கவரேஜ், எக்ஸ்ட்ரா 10 லட்சம் டாப் அப்பாக தான் எடுத்தோம். 7 லட்ச ரூபா ஆல்ரெடி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த 3 லட்ச ரூபாயும் ப்ளஸ் 2 லட்ச ரூபாய், அந்த 3 லட்ச ரூபாயை கம்பெனி கொடுத்துருவாங்க, 2 லட்ச ரூபாய் கையிலேருந்து போடணும். முடிஞ்சிருச்சா? 10 லட்ச ரூபாய் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ராவாக 2 லட்ச ரூபாய் நம்ம செலவு பண்ண பிறகு தான் இன்னும் வேறு யாருக்காவது ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி அவங்களுக்கு செலவு வருதுன்னா மட்டும்தான் எகெயின் இந்த டாப் அப் பண்ண 10 லட்ச ரூபா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ் ஏதாவது ஒரு நிறுவனம் இருக்கிறதா, கொடுக்குறாங்களா, இல்லை இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் டாப் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சூப்பர் டாப் அப் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ரூபா கொடுக்குறோமோ, டாப் அப்பாக கொடுக்குறோமோ, அதை வந்து நீங்கள் இனிஷியலாக இருக்கக்கூடிய 10 லட்ச ரூபாயை செலவு பண்ணிவிட்டு வாங்க, அதன் பிறகு இது தருகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 7 லட்ச ரூபா ஆல்ரெடி செலவாயிருச்சு, எகெயின் ஒரு 5 லட்ச ரூபா ஆகுதுன்னா 5 லட்ச ரூபாயும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ஒரு 7 லட்ச ரூபா ஆகுதுன்னா மறுபடியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்டும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா வீட்டிலேயே நமக்கான இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கா, அதுக்காக இந்த நிறுவனம் நமக்கு பணத்தை ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அவங்க செலவுகளை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வயதானவங்களாம் இருந்தாங்கன்னா அடிக்கடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு இருக்க முடியாது. ஸோ வீட்டிலேயே வந்து இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் செலவுகளை ஏற்கக்கூடிய நிறுவனம் சாலச்சிறந்ததாக இருக்கும். டே கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது சில ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது, ஹெர்னியா மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் ஒரு நாட்களுக்குள்ளேயே முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் அதன் பிறகு நம்ம பெட் ரெஸ்ட் எடுக்கணும், மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் இவங்க இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்பவே சிறப்பானது தான். அடுத்ததாக கன்சியூமபிள்ஸ். ஒரே ஒரு தடவை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அது இந்த ஸ்ரெஞ்ச் அப்படிங்கிறதோ க்ளவுஸ் அப்படிங்கிறதுக்கோ வச்சு தீட்டிடுவாங்க ஹாஸ்பிட்டல் பில்லில். ஸோ இந்த மாதிரி கன்சியூமபிள்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய கவரேஜுக்குள்ளே கண்டிப்பாக என்ன ஆகிருக்கணும், அது எல்லாமே உள்ளடக்கி இருக்க வேண்டும். அப்படி இல்லைனா அதுவே நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக, ஒரு பெரிய பில்லாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவ்வளோ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இனி நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கோ இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி தமிழ் கால்பேக் ஆப்ஷனோ உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் வயதானவங்களாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுவும்
அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா அவங்களுக்கு மட்டுமே நம்ம கொடுக்கணும். ஒரு குடும்பத்துக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வருமானத்திலிருந்து எவ்வளோ ரூபா ப்ரீமியமாக கட்ட முடியும், எவ்வளோ ரூபா நமக்கு கவரேஜாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக கால்குலேட் பண்ணி ஒரு கொஞ்சம் கூடின ஒரு ப்ரீமியத்திலே நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள். இதையும் தாண்டி என்னால் கொஞ்சோண்டு ப்ரீமியத்துக்கு தான் இப்போதைக்கு எடுக்க முடியும்னு சொன்னால் பரவாயில்லை, இப்போ அதை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி டாப்அப் ஆர் சூப்பர் டாப்அப் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பட் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை எடுத்துக்கோங்க தான் சொல்கிறேனே தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ் மேண்டேட்ரி ஒன். அதை பார்த்து பக்குவமாக தெரிந்த பிறகு எடுத்து வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்பவே புத்திசாலித்தனம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.